ஓகே சார். இப்போ இட்லி கடை படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார்? படத்துக்கான எதிர்பார்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா தனுஷ் வந்து இயக்குனராக மாறி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இயக்குனராக பண்ண படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக மாறி இருக்கு. அவர்கிட்ட ஒரு அருமையான நடிகனும் ஒரு அருமையான இயக்குனரும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் மியூசிக்கெல்லாம் கூட பண்ணுவார் போடுங்க எதிர்காலத்தில். ஏன்னா அதான் மல்டி டேலண்டடாக இருக்கார் தனுஷ். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து இளையராஜா அவர்கள் வந்து திரையுலகில் 50 ஆண்டு கடந்ததை ஒட்டி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று கவர்மெண்ட் சார்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க சார்? கட்டாயமாக இளையராஜா போன்ற மகா கலைஞர்கள் நம் தமிழகத்தில் பிறந்தது நமக்கெல்லாம் பெருமை. ஒரு அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், தனிப்பட்ட முறையில் முசுடாக இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிரானவர்களும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. நானே கூட அவருக்கு எதிராலாம் பேசியிருக்கேன், அது வேறு. ஆனால் தமிழகம் பெருமை கொள்கிற அளவுக்கு உலக அளவில் ஒரு சிறந்த இசையமைப்பாளராக இளையராஜா இருக்கார். அவரெல்லாம் வந்து இந்த குருட யானையை தடவுன கதை தான். அவரெல்லாம் பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறதுக்கு அப்படிலாம் அவரை வந்து தொடவே முடியாது. அப்படி வந்து ஒரு உயரத்திற்குரிய ஒரு இளையராஜா. அவருக்கு தமிழக அரசு பாராட்டு விழா நடத்துறதுங்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயந்தான். ஒரு அரசு தன் குடிமகன்களில் மிகச்சிறந்த ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்து பாராட்டுவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இன்னும் கூட நல்ல நடிகர்களை பாராட்டுவது அல்லது வேறு துறைகளில் இருப்பவங்கள பாராட்டுறது, அதெல்லாம் அரசு தொடர்ந்து செஞ்சால் இன்னும் நல்லா தான் இருக்கும்.